Hi students, welcome to Inadikegala IAS Academy. So, video நினைக்கிறவங்க மனமாத ரெடி எடுத்துல. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வரப்போற நாட்கள்ல பயன்படுத்தி வரப்போற JDO MBA எக்ஸாம் சரிங்களா? JDO மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாம்ஸை எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோல பார்க்க போறோம். தெளிவா சொல்றேன், கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க. சார் இப்போ டெக்னிக்கல் 200 கேள்வி கேட்கறாங்க, மேத்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஜிஎஸ்ல இருந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இதை தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நாங்க படிக்கணும்னா இப்போ ஒரு எவ்வளவு மார்க் எடுத்தா சார் எங்களுக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு மார்க் எடுத்தா சேஃப், அது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே தெளிவா கேட்கறீங்க. நான் தெளிவா இந்த வீடியோ சொல்றேன். ஓகே, ஸோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த JDO MBA இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எது வேணும்னாலும் 7708 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே சோர்ஸ் கரெக்டா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நான் அப்படியே டெக்னிக்கல் மேத்ஸ் ஜிஎஸ் எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 கேள்வி கேட்கறாங்க, கரெக்டா? நான் இதை சொன்னோன்னே ஒரு சில பேர் கேட்பீங்க, அது எப்படி சார் 200க்கு 180 எடுக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்லிட்டா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் JDO அப்படின்ட்டு நம்ம மெட்டீரியல் போட்டிருக்கோம். நம்மளோட மெட்டீரியலை மட்டும் படிச்சாலே நான் டேம்ஸா சொல்றேன், ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 200 கேள்வி கேட்கறாங்களா, மெட்டீரியல் மட்டும் படிச்சாலே, நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்க வேணாம், கிளாஸஸ் பார்க்க வேணாம், மெட்டீரியலை மட்டும் படிச்சாலே கண்டிப்பா நீங்க ஒரு 160க்கு மேல போயிருவீங்க. மெட்டீரியலை மட்டும் படிச்சா. சரி, 160க்கு மேல போனா வேலை கிடைச்சுமா? கிடைக்காது. மெட்டீரியலை மட்டும் படிச்சா ஆஹா 200க்கு 160 கேள்வி அடிக்கிறான்டா அப்படின்னு இருக்கும். ஆனா அது வேலைக்கு பத்தாது, வேலைக்கு போனா அது பத்தாது, புரியுதா? இப்ப மெட்டீரியல் வாங்கினா 160க்கு மேல, இப்ப நம்மளோட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வாங்கி படிச்சீங்கன்னா டேம் ஷோரா சொல்றேன், கண்டிப்பா உங்களால ஒரு 185 பிளஸ் போயிட முடியும். நம்மளோட மெட்டீரியல் இருந்து நம்மளோட டெஸ்ட்ல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, டெஃபினட்டா நான் சொல்றேன். ஓகே, அது எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஸோ 200க்கு 180க்கு மேல நீங்க அசால்ட்டா அடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல்ல நீங்க 200க்கு 180 மேல போயிட்டீங்கன்னா ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, அதுக்கு நம்மளோட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதை எடுக்கணும்னா நேரம் காலம்லாம் பார்க்காம கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 10 யூனிட் இருக்கு எக்ஸாமுக்கு, புரியுதா? இப்போ எக்ஸாமுக்கு வந்து இப்போ JDO MBAக்கு இன்னும் ஒரு 75-80 நாள் இருக்கு, புரியுதா? கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் நாங்க ஒரே நாள்ல டெக்னிக்கல் GS மேக்ஸ் அப்படி படிக்கலாமா, இல்ல ஒரு மாசம் டெக்னிக்கலுக்கு, ஒரு மாசம் மேக்ஸுக்கு, ஒரு மாசம் GS அப்படி போடலாமானா உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்க. என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோம், 1 மணி நேரம் டெக்னிக்கல், 1 மணி நேரம் GS, 1 மணி நேரம் மேக்ஸ் அப்படி ஒதுக்குனாலும் ஓகே. இல்ல ஒரு மாசம் ஃபுல்லா டெக்னிக்கல், இப்போ ஒரு மாசம் ஃபுல்லா டெக்னிக்கல் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோ, 10 யூனிட் இருக்கு. அப்போ ஒரு யூனிட்டை 3 நாள்ல முடிக்கணும், ஒரு யூனிட்டை 3 நாள்ல முடிக்கணும். ஓகே, சோ உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கு, புக் இருக்கு, நான் படிச்சீங்கன்னா படிங்க. ஓகே, இல்ல நம்ம மெட்டீரியல் வாங்கினாலும் ஓகே, நம்ம கிளாஸ் பார்த்தா உங்களுக்கு கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாஸஸ் பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சு அப்படியே சரசரசன்னு படிச்சீங்கன்னா நீங்களே முடிச்சிடலாம், அழகா முடிக்கலாம். ஒரு யூனிட் 3 நாள் கரெக்டா முடிச்சிடலாம். இந்த மாதிரி முடிச்சீங்க அப்படின்னா நம்ம தமிழ் GS மேக்ஸ் எல்லாமே தட்டி தூக்கிடலாம், புரியுதா? டெக்னிக்கல்ல 180க்கு மேல எடுக்கணும், நம்மளால கண்டிப்பா 180க்கு மேல உங்களை எடுக்க வச்சிட முடியும், புரியுதா? ரைட். அப்படியே மேக்ஸ் வந்தீங்கன்னா 25க்கு 20 பிளஸ் 23 சொன்ன 25 எடுக்க சொல்றேன். ஏன் அப்படின்னா நார்மலா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 25க்கு 20 மேல எடுத்தா போதும். ஆனா இது எழுது டெக்னிக்கல் எக்ஸாம். டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இன்ஜினியரிங் டிப்ளமோ பேக்ரவுண்ட் தான் எழுத போறீங்க. இந்த இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நார்மலாவே இந்த ஆப்டிடியூட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. அது எப்படின்னு தெரியல. ஒரு சில பேர் காலேஜ்ல வந்து அந்த ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்லாம் நடத்துனாங்க சார் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த மேக்ஸ்லாம் நம்ம அந்த M1 M2 M3 அந்த பேப்பர்லாம் படிச்சனால இந்த ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, புரியுதா? அப்ப 25க்கு ஒரு 18 19 ஈஸியா எடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 23 24லாம் எடுக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு 24 23 ஒரு கேள்வி 2 கேள்வி விட்டீங்கனாலும் ஒரு அப்படியே ஒரு 100 200 ரேங்க் பின்னாடி போயிருவீங்க. அதனாலதான் சொல்றேன், மேத்ஸ்ல 25 அடிக்கணும், புரியுதா? இதே என்னால ஸ்கூல் புக் வச்சு அடிச்ச முடியுமா? தாராளமா அடிங்க, ஓகேவா? ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு அடிக்க முடியுமா? அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது சார் அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கணும், புரியுதா? நெக்ஸ்ட் GS. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க எடுத்துருவீங்க. நான் சொல்றேன் ஓப்பனாவே, நான் சொல்றேன் இதை நீங்க எடுத்துருவீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு சவாலான விஷயம், சேலஞ்சான விஷயம் என்னன்னா இந்த GS தான். சேம் டைம் காலகாலமா எக்ஸாம் எழுதிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே திரும்ப 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 அந்த தப்பு தான் பண்றீங்க. சார் டெக்னிக்கலா சூப்பர் சார், ஈஸியா இருந்தது சார், நான் பச்சைலாம் வந்துச்சு சார் எடுத்துட்டேன்னு சொல்லிடுறீங்க. மேக்ஸ் சார் மேக்ஸ்லாம் அடிச்சிட்டேன் சார், 20 கேள்வி அடிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த GS தான் சார் கொஞ்சம் படிச்சிருக்கணும்னு தோணும் சார், எல்லாமே ஈஸியா தான் இருக்கு, படிச்சிருந்தா எடுத்துக்கலாம் சார், இதை தான் சொல்றீங்க எல்லாருமே. சார் படிச்சிருந்தா எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்பயே படிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியுமே இந்த GS வந்து ஏதோ தொடக்கூடாதுங்கிற மாதிரியே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா
டெக்னிக்கல் எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் வெற்றியை தீர்மானிக்க போறது இந்த ஜிஎஸ் தான். இதை ஒரு எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் ஒரு 30% எடுத்துருவாங்க. உண்மையா சொல்றேன், இதை எடுத்துருவாங்க. ஆனா இதுல 75க்கு ஒரு 55க்கு மேல எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தா ரொம்ப கம்மி. எக்ஸாம் எழுதுறதுல ஒரு 1% அவ்வளவுதான் எடுக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு 180க்கு மேல, இதுல 25 இதுல 75க்கு ஒரு 55க்கு மேல எடுத்தீங்கன்னா ஓகே, யாரையுமே நீங்க கேட்க வேணாம், யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லைங்க அடுத்த லைஃப்ல. புரியுதா? இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 20 வயசு 25 30 வயசா இருக்கலாம். அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்க இதை போய் எக்ஸாம்ல எடுக்கணும். இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, அதுல 140 ஈஸியா எடுத்துடலாம். நம்ம மெட்டீரியல் PDF எல்லாம் போட்டுக்க, வாங்கி படிங்க, எடுத்துடலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு நீங்க தான் ராஜா. இதை எடுத்தீங்கன்னா போதும். அப்ப இதை எடுக்கிறதுக்கு புரியுதா, கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு படிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும். நீங்க ஓனா எடுத்தாலும் ஓகே, இல்ல சார் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி 77382972 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். கண்டிப்பா நம்மளால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.